ஹலோ எவ்ரிவன். காலேஜ் டிஆர்பி எக்ஸாம்க்கு எல்லாருமே மும்மரமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். நம்ம காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டோட்டலா 2 பேப்பர்ஸ் வந்து இருக்க போகுது. இதுல நீங்க எந்த சப்ஜெக்ட்ட சேர்ந்தவங்களா இருந்தாலும் பேப்பர் 1ல இருக்க போற செக்ஷன் ஏ எல்லாருக்குமே காமன் தான். இதுல டோட்டலா 50 மார்க்ஸ்க்கு கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான். இந்த 50 கொஸ்டின்ஸோட செக்ரிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா 25 கொஸ்டின்ஸ் வந்து தமிழ் பேஸ்டா வந்து இருக்கும். தமிழ் லாங்குவேஜ் பேஸ்டா இருக்கும். வேறஸ் ரிமைனிங் 25 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு ஜெனரல் நாலேஜ் பேஸ்டா இருக்கும். அதுவும் முக்கியமா கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டா கொஸ்டின்ஸ் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த 25 மார்க்ஸ்ல நீங்க மேக்ஸிமமா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் பாஸ்ட் 1 to 1.5 இயர்ஸோட கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் அதோட பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இன்னைய நிலைமையில ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு இருக்கிற இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி இத பத்தி இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறோம். எப்பயுமே ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும் பொழுது அதுக்கு பின்னாடி உள்ள இன்ஃபர்மேஷன் பேசிக்லி அதோட பேசிக் ஹிஸ்டரி அண்ட் அதை சுத்தி இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ நம்ம இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியும் பார்க்க போறோம். பிளஸ் இந்தியாவுக்கும் மத்த ஸ்டேட்ஸ்க்கும் மத்த கண்ட்ரீஸ்க்கும் இருக்கக்கூடிய வாட்டர் டிஸ்பியூட்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ் பத்தியும் பாக்குறோம். அண்ட் இந்தியாக்குள்ள ஸ்டேட்ஸ்க்கு நடுவுல நடக்கக்கூடிய வாட்டர் ரிலேட்டடான டிஸ்பியூட்ஸ் இத பத்தியும் இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸா எப்படி ஈஸியா ஃப்ரேம் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லி அதுக்கு ஏத்த மாதிரி பாயிண்ட் வைஸா தான் கொடுத்துருக்கேன். சோ நீங்க கிளாஸ் கவனிக்கும் பொழுதே சைட் பை சைட் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஜஸ்ட் இன்னொரே ஒரு டைம் வந்து ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களால மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே. சோ இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அல்லது ஐடபிள்யூடி அப்படின்னா என்னன்னா இது இந்தியா அண்ட் பாகிஸ்தான் 2 கண்ட்ரீஸ்க்கு நடுவுல வாட்டர் ஷேரிங் ஃப்ரம் இண்டஸ் ரிவர்ஸ் அது பேஸ்டா உருவாக்கப்பட்ட ஒரு ட்ரீட்டி. இதை வந்து நெகோசியேட் பண்ணி இதை வந்து வரமுறை பண்ணி கொடுத்தவங்க யாரு அப்படின்னா வேர்ல்டு பேங்க் தான் இதை நெகோசியேட் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் அந்த காலத்துல இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரா இருந்த ஜவஹர்லால் நேரு அவரும் அண்ட் அந்த டைம்ல பாகிஸ்தானோட பிரசிடென்டா இருந்த அயூப் கான் இவங்க 2 பேரும் தான் அந்த ட்ரீட்டி சைன் பண்ணாங்க. எக்ஸாக்ட்லி அந்த பிக்சர் தான் நீங்க இந்த இடத்துல பாத்துட்டு இருக்கீங்க. இப்ப இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டா 6 டிஃபரெண்ட் ரிவர்ஸோட வாட்டர் யூசேஜ் நம்ம எப்படி செக்ரிகேட் பண்ணிக்க போறோம் அப்படின்றது ரிலேட்டடா தான் இது வந்து கையெழுத்தாச்சு. சோ இதுல மொத்தமா இன்வால்வ் ஆயிருக்கிறது 6 டிஃபரெண்ட் நதிகள். இத வந்து வெஸ்டர்ன் ரிவர்ஸ் ஈஸ்டர்ன் ரிவர்ஸ் அப்படின்னு 2 டைப்பா பிரிக்கலாம். வெஸ்டர்ன் ரிவர்ஸ் அப்படின்றது இண்டஸ், ஜீலம், செனப் இதெல்லாம் வந்து 3 வெஸ்டர்ன் ரிவர்ஸ். இந்த 3 வெஸ்டர்ன் ரிவர்ஸோட கண்ட்ரோல் வந்து பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டுச்சு. வெரஸ் ஈஸ்டர்ன் ரிவர்ஸ் அதாவது ரவிஸ், பி, சட்லஜ் இது 3ம் இந்தியாவுக்கு வந்து வழங்கப்பட்டது. ஆன ஹோல் பார்க்கும் பொழுது 70% வந்து பாகிஸ்தானுக்கும் 30% வந்து இந்தியாவுக்கும் வந்து வழங்கப்பட்டது இன் டர்ம்ஸ் ஆஃப் டோட்டல் வாட்டர் யூசேஜ். அண்ட் இந்த ட்ரீட்டியை இப்ப வரைக்கும் சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னா பிஐசி அதாவது பெர்மனன்ட் இண்டஸ் கமிஷன் அப்படின்றது தான். இப்போ இந்த வாட்டர் ட்ரீட்டி பொறுத்த வரைக்கும் இதோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது இட் இஸ் பிகாஸ் ஆஃப் இந்த ரிவர் பேசின்னாலதான் இண்டஸ் ரிவர் பேசின்னாலதான் இந்த ரிவர்ல இருந்து கிடைக்கக்கூடிய நீர்னால மோர் தென் 300 மில்லியன் பீப்புள் வந்து இயர்லி பேசிஸ்ல பெனிஃபிட் ஆகுறாங்க. அண்ட் இதுல பாகிஸ்தானோட அக்ரிகல்ச்சர் அவங்களோட விவசாயத்துக்கு 80% வாட்டர் டிபெண்டன்ஸ் எல்லாமே இந்த இண்டஸ் ரிவர்ஸ் மூலமா தான். ஓகேங்களா? அதனாலதான் இது ரொம்ப இம்பார்ட்டன்டா பேசப்படுது. அண்ட் இந்த ட்ரீட்டியோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்வியஸ்லி இந்தியா அண்ட் பாகிஸ்தானுக்கு நடுவுல எக்கச்சக்கமான வார்ஸ் நடந்திருக்கு. ஆல்ரெடி 3 டிஃபரெண்ட் மெயின் வார்ஸ் வந்து நடந்திருக்கு. ஈவன் கார்கில் வார் டைம்ல கூட இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி வந்து சஸ்பெண்ட் பண்ணப்படலை. நம்ம ஃபைட் பண்ணிட்டு இருந்தப்பயுமே இந்த ஒரு ட்ரீட்டி வாஸ் வித் ஹோல்ட் எல்லா நாடுலயுமே இது வந்து இருந்திருக்கு. பட் நவ் பிகாஸ் ஆஃப் அஸ் யூ நோ ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்னால இந்தியா வந்து இந்த ட்ரீட்டியை சஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஏப்ரல் 23rd அன்னைக்கு இந்த ட்ரீட்டி வாஸ் சஸ்பெண்டட். நவ் இது ஏன் மெயினா நியூஸ்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 22 பகல்காம் காஷ்மீர்ல ஒரு மிலிட்டன்ட் அட்டாக் வந்து நடக்குது. இதுல வந்து 26 சிவிலியன்ஸ் வேர் கில்டு. இது எங்க இந்த பகல்காம் அப்படின்ற ஏரியா எங்க இருக்குன்னா இந்தியா வந்து ஓன் பண்ணிட்டு இருக்கிற காஷ்மீர், இந்தியா கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. அங்கதான் வந்து சிவிலியன்ஸ் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. நார்மல் குடிமக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. இதுல மேக்சிமம் பீப்புள் வர் ஹிந்துஸ். ஓகேங்களா? அண்ட் 17 பீப்புள் இது இல்லாம எக்ஸ்ட்ராவா இன்ஜூர் வேற ஆயிருக்காங்க. அண்ட் இந்த தாக்குதலுக்கு நாங்க தான் பொறுப்பேற்றுக்கிறோம் அப்படின்னு காஷ்மீர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. பட் ஆனா இந்த குரூப்புக்கும் பாகிஸ்தானோட மிலிட்ரி அண்ட் பாகிஸ்தான் ஆஸ் அ கண்ட்ரிக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு தான் இந்த இஷ்யூ வந்து போயிட்டு இருக்கு. அண்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் ஓன்லி இந்தியா வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம். 1960ல உருவாக்கப்பட்டுச்சு இந்த ட்ரீட்டி. அண்ட் அதுக்கப்புறம் ஒன்ஸ் கூட இந்த ட்ரீட்டி வந்து சஸ்பெண்ட் பண்ணப்படலை. இப்பதான் வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் தட் இஸ் வை இட் இஸ் வெரி மச் ஸ்போக்கன். ஓகேங்களா? அண்ட் இந்தியா இந்த ட்ரீட்டியை சஸ்பெண்ட் பண்ணது மூலமா வாட் அண்ட் ஆல் கேன் பி டன் அப்படின்னா இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு கிடைக்கக்கூடிய தண்ணியை வந்து ரெடியூஸ் பண்ணலாம், அதோட வாட்டர் ஃப்ளோவை ஆல்டர் பண்ணலாம், அல்லது ஈவன் பிளாக் கூட பண்ணலாம், விச் இஸ் பிரசன்ட் விச் இஸ் தேர் ஃப்ரம் திஸ் இண்டஸ் ரிவர் சிஸ்டம்ஸ். அண்ட் பாகிஸ்தானுக்கு இது வந்து எதிர்த்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ட்ரீட்டியை நீங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணுது இட் இஸ் லைக் அன் ஆக்ட் ஆஃப் வார், நீங்க வந்து ரொம்ப சிவியரான கான்சிக்வன்சஸ் சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான்ல இருந்து இதுக்கு பதிலடி வந்து கொடுத்திருக்காங்க. நவ்
நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, எப்பயுமே ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும் பொழுது அதை சுத்தி இருக்கிற இன்ஃபர்மேஷனும் நம்ம கண்டிப்பா படிக்கணும் அப்படின்னு. இப்ப இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டின்னு எடுத்தோம்னா அது இந்தியா அண்ட் பாகிஸ்தான் 2 கண்ட்ரீஸ்க்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு ட்ரீட்டி. இது வந்து 1960 வந்து கையெழுத்தாகுது. இதே மாதிரி இந்தியாவுக்கும் மத்த கண்ட்ரீஸ்க்கும் வி ஹாவ் திஸ் ட்ரீட்டிஸ். இப்போ இந்தியா நேபாளுக்கு நடுவுல பாத்தீங்க அப்படின்னா கோஷி அக்ரிமெண்ட் அண்ட் கேங்டாக் அக்ரிமெண்ட் 2 அக்ரிமெண்ட் இருக்கு. வேறஸ் கங்கா வாட்டர் ட்ரீட்டி எடுத்தீங்கன்னா இது இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் நடுவுல இருக்கு. மகாகாலி இப்ப 1996 ரீசென்ட் டைம்ல கையெழுத்திடப்பட்டுச்சு. திஸ் இஸ் ஆல்சோ பிட்வீன் இந்தியா அண்ட் நேபாள் தான். இப்ப நம்மளுக்கு இதுல இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, மோஸ்ட்லி இயர் பேஸ்டா கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. பட் ஆனா எப்படி கேட்பாங்கன்னா, கோஷி அக்ரிமெண்ட் இஸ் சைன்டு பிட்வீன் இந்தியா அண்ட் விச் அதர் கண்ட்ரி, அல்லது கங்கா வாட்டர் ட்ரீட்டி இஸ் சைன்டு பிட்வீன் இந்தியா அண்ட் விச் அதர் கண்ட்ரி, ஆர் வாட் ஆர் த 2 டிஃபரெண்ட் கண்ட்ரீஸ் விச் ஆர் இன்வால்வ் இன் திஸ் ட்ரீட்டி, அந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ இது என்ன டாபிக்கு கீழே வரும் இந்த கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஜியோகிராபிக்கு கீழேயும் வரலாம், பொலிட்டிக்கல் சயின்ஸ் பேஸ்டா நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வருது இல்ல, பாலிட்டி பேஸ்டா அதுல கூட நம்மளுக்கு வரலாம். ஏன்னா இது வந்து இன்னொரு கண்ட்ரி கூட நம்மளுக்கு இருக்கிற ரிலேஷன்ஸ், ஃபாரின் ரிலேஷன்ஸ் பேஸ்டான கொஸ்டின்ஸ். ஸோ 2 டாபிக்லயுமே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அண்ட் எப்படி நம்ம மத்த கண்ட்ரிஸ் கூட நம்ம இந்த அக்ரிமெண்ட்ஸ் வச்சிருக்கோமோ அதே மாதிரி பிட்வீன் இந்தியன் ஸ்டேட்ஸ், ஏன்னா ஒரு ரிவர் அப்படின்றது ரிவருக்கு என்ன கண்ணு தெரியாது இல்லையா? சோ இது ஒரு ஸ்டேட்டுக்குள்ள மட்டும் நான் ஃப்ளோ ஆகி போறேன் அப்படின்னு டிசைட் பண்ணாது. வாட் எவர் ஃப்ளோ இட் டேக்ஸ் இட் வில் ஃப்ளோ த்ரூ. சோ ஒரு ரிவர்னு எடுத்தோம்னா கண்டிப்பா அது மல்டிபிள் ஸ்டேட்ஸை வந்து கடந்துதான் வந்து கலக்கும். சோ இதனால நிறைய வந்து டிஸ்பியூட்ஸ் வந்து இந்தியாக்குள்ளேயே வந்து இருக்கு. அண்ட் இது ரிலேட்டடா கொண்டு வரப்பட்ட ஆக்ட் தான் இன்டர்ஸ்டேட் ரிவர் பேசின் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட், ஆர்எல்ஸ் ISRWD ஆக்ட். இது 1956 வந்தது. இதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்தியால இருக்கக்கூடிய மேஜர் டிஸ்பியூட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா காவேரி வாட்டர் டிஸ்பியூட்டை மென்ஷன் பண்ணாம போக முடியாது. இது கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு 2 ஸ்டேட்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடியது. பட் இதுல கேரளா அண்ட் புதுச்சேரி தே ஆர் ஆல்சோ பிளேயிங் அ ரோல். ஏன்னா அவங்களுமே இதுல வந்து ஆர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். காவேரி வாட்டர் டிஸ்பியூட் ரிலேட்டடா கர்நாடகாவுக்கு தான் அதிக அளவு தண்ணீர் வந்து ஒதுக்கீடு செய்ய வந்து பட்டிருக்கு. ஆப்வியஸா ஏன்னா அங்க இருந்து தான் நம்மளுக்கு உருவாகுது இல்லையா? இதுவே வந்து கிருஷ்ணா வாட்டர் டிஸ்பியூட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இது 4 ஸ்டேட்ஸ்க்கு நடுவுல நடக்கக்கூடியது. மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ்னு 4 ஸ்டேட்ஸ் இதுக்கு போட்டி போடுறாங்க. இதுல இருந்து வரக்கூடிய தண்ணியை இரிகேஷனுக்கு பயன்படுத்துறதுக்காக. இன்னொரு மேஜர் இஷ்யூ தட் யூ நோ, ஐ திங்க் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் முல்லைப்பெரியார் டேம். முல்லை பெரியார் அல்லது முல்லைப்பெரியார் டேம், போத் இதுவே. ஈவன் தோ இந்த டேம் வந்து கேரளாவோட டெரிட்டரியில லொகேட் ஆயிருந்தாலுமே பிகாஸ் சின்ஸ் வி ஹாவ் அ லீஸ் அக்ரிமெண்ட் நம்ம தான் அந்த டேம் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இதுல என்ன இஷ்யூனா கேரளா வந்து இது ரொம்ப பழைய டேம், ஸோ டேம் சேஃப்டி இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேஸ் கொடுக்குறாங்க. அண்ட் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இட் இஸ் குவைட் குட் ஒன்லி, இதோட ஸ்ட்ரென்த் நாங்க வந்து ஆக்சஸ் பண்ணிட்டோம், ஸோ இது நல்லா தான் இருக்கு. இந்த மாதிரி இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு இந்த முல்லை பெரியார் டேம் ரிலேட்டடா. ஸோ இது வந்து எந்த ஸ்டேட்ஸ்க்கு நடுவுலன்னா கேரளா தமிழ்நாடுக்கு நடுவுல நடக்குது. இந்த மாதிரி இன்னும் நிறைய இஷ்யூஸ் இருக்கு இந்தியாக்குள்ளேயே. இப்போ பஞ்சாப் அண்ட் ஹரியானா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரவி அண்ட் பீஸ் அந்த இடத்துல நம்ம பார்த்தோம்ல, இந்த 2 ரிவர்ஸும் இந்தியாக்காக வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதோட வாட்டர் யூசேஜ். பட் இதுல என்ன இஷ்யூ அப்படின்னா ஹரியானா அப்படின்ற ஸ்டேட் ஆக்சுவலா பஞ்சாப்ல இருந்து தான் வந்து பிரிஞ்சு போன ஸ்டேட். சோ ஃபர்ஸ்ட் பஞ்சாப்ல ஒரு பார்ட்டா இருந்த ஒரு ஏரியா தனியா பிரிஞ்சு போற காரணத்தொட்டு பிட்வீன் தீஸ் 2 ஸ்டேட்ஸ் வந்து வாட்டர் எப்படி செக்ரிகேட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுல இஷ்யூ இந்த 2 ரிவர்ஸ்ல. சோ இன்னமுமே இந்த சுப்ரீம் கோர்ட் இஷ்யூ வந்து சுப்ரீம் கோர்ட்ல இந்த இஷ்யூ போயிட்டு தான் இருக்கு, எப்படி வந்து வாட்டர் செக்ரிகேட் பண்ணிக்கிறது அப்படின்றது ரிலேட்டடா. அண்ட் மெயினா ஒரு விஷயம் நீங்க நோட் டவுன் பண்ணோம், நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்கிறது என்னமோ ரிவர் டிஸ்பியூட் அக்ரிமெண்ட் அந்த மாதிரி தான் படிச்சுட்டு இருக்கோம். பட் இந்த இடத்துல ஒரு 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 சின்ன ஒரு வார்த்தை வந்துச்சு பாத்தீங்களா, ஹரியானா அப்படின்ற ஸ்டேட் வந்து பஞ்சாப்ல இருந்து தான் பிரிஞ்சு போச்சு அப்படின்னு. சோ அப்ப பிரிஞ்சு போச்சு அப்படின்னா எந்த வருஷம் பிரிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது இல்ல. அண்ட் ஆர் தேர் ஸ்டேட்ஸ் இதே மாதிரி வேற ஏதாவது ஸ்டேட்ஸ் கூட இந்த மாதிரி வேற ஒரு ஸ்டேட்ல இருந்து பிரிஞ்சு போயிருக்கா அப்படின்னு யோசிக்க தோணும். லைக் இப்போ மோஸ்ட் ரீசெண்டா 2014 வந்து தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ்ல இருந்து பிரிஞ்சுது. சோ இந்த மாதிரி 1950 டைம்ஸ்ல இருந்தே நிறைய ஸ்டேட்ஸ் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. நம்ம முதல்ல நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் when it came to force இப்ப இருக்கிறது சேம் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் யூனியன் டெரிட்டரிஸ் அப்ப கிடையாது. நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. இது ரிலேட்டடா உங்களுக்கு ஒரு செஷன் வேணும் அப்படின்னா, பிகாஸ் இது இம்பார்ட்டன்ட் டாபிக், இது ரிலேட்டடா ஒரு செஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஐ வில் மேக் அ செஷன் ரிலேட்டட் டு தட் இன் அப்கமிங் டேஸ். சோ பிஃபோர் தட் இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் கண்டுபிடிச்சு எனக்கு மென்ஷன் பண்ணுங்க. ஹரியானா அப்படின்ற ஸ்டேட் பஞ்சாப்ன்ற ஸ்டேட்ல இருந்து எந்த வருஷம் பிரிக்கப்பட்டது அப்படின்ட்டு. ஓகேங்களா? நவ் கமிங் பேக் டு த டாபிக் தட் we were discussing, இந்தியால இருக்கக்கூடிய மேஜர் ரிவர்ஸ் அண்ட் அந்த மேஜர் ரிவர்ஸ் ரிலேட்டடான டிஸ்பியூட்ஸ் அதோட டேப்லோ காலம் தான் இது. சோ எந்த ரிவர்ல எந்த ஸ்டேட்ஸ் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்றது ரிலேட்டடா கொடுத்துருக்கேன். சோ உங்களுக்கு இதுல எப்படி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காவேரி ரிவர் இஷ்யூ வந்து எந்த ஸ்டேட்ஸ்க்கு நடுவுல வந்து இட் இஸ் பீங் ஃபாட்,
ஆல்ஸ் கிருஷ்ணா ரிவர் டிஸ்பியூட் வந்து எந்த ஸ்டேட்டுக்கு நடுவுல இட் இஸ் பீங் ஃபாட், ஒரு மகாதேவி ரிவர் வந்து எதுக்கு நடுவுல வந்து பிரச்சனை நடக்குது, இல்ல பெரியார் அந்த ரிலேட்டடா எந்த இஷ்யூஸ் எந்த ஸ்டேட்ஸ் நடுவுல நடக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். காம்பினேஷன் டைப் கொஸ்டின், அதாவது கொஸ்டின் கேட்டுருவாங்க. 5 ஆப்ஷன் இருக்கும். அந்த 5 ஆப்ஷன்ல 3ஓ 4ஓ கரெக்டா இருக்கும். அந்த 4 எதுன்னு நீங்க கோடு பேஸ்டா சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். டிரெக்டா கொஸ்டின் கேட்காம. ஓகேங்களா? சோ இந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு படிங்க. நம்மளுக்கு அப்படியே சிங்கிள் லைனரா தான் கொஸ்டின் கேட்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சிங்கிள் லைனரும் வரலாம், ஸ்டேட்மெண்ட் டைப்பும் வரலாம், அசர்ஷன் அண்ட் ரீசன் டைப்பும் வரலாம், கோட் பேஸ்ட் கொஸ்டின்ஸும் வரலாம், ஸ்டேட்மெண்ட் டைப் பேஸ்ட் கொஸ்டின்ஸும் வந்து வரலாம். சோ நீங்க ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா இதுல எப்படி எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்றத யோசிச்சுக்கிட்டே வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேங்களா? அண்ட் நம்ம காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம காலேஜ் டிஆர்பி எக்ஸாம்க்கு அகாடமில ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு தனியா நம்ம கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். இன்கேஸ் அது ரிலேட்டடா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அட்டாச் பண்ணிருக்கோம். செக் பண்ணி பாருங்க. டெமோ கிளாஸஸும் நிறைய கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அன்டில் தென் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. டிஎன் செட்டோட ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு ரிலீஸ் ஆன உடனே அடுத்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது காலேஜ் டிஆர்பியோட எக்ஸாம் தான். சோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். எக்ஸாம் இப்ப நடக்குமா அப்ப நடக்குமான்ற யோசனை வேண்டாம். படிச்சுக்கிட்டே இருக்கலாம். அல்டிமேட்லி யார் நல்லா படிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வேலை கிடைக்க போகுது. அதை மட்டும் நல்லா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. வில் ட்ரை டு கெட் பேக் டு யூ as soon as possible. All the very best.